ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர் அனுதீப் குமார் டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், அப்புறம் உக்ரைன் நாட்டு ஹீரோயின் மரியா ரியா போஷப்கா, அப்புறம் நம்ம சத்யராஜ் இவங்களாம் சேர்ந்து நடித்த படம் தான் பிரின்ஸ். இந்த படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுறேன், முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிம்பிலிக்கி பிலாப்பி சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாத்தோட நேமும் போடுறாங்க. சிங்கர், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் எல்லாத்தோட நேமும் போடுறாங்க. எல்லா நேமுமே கரெக்டாக இருக்குது. என்னடா பிரச்சனை அது ஆனால் இந்த படத்தோட மெயின் பில்லரான நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனோட நேமு தப்பாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சாங்கில் சிவகார்த்திகேயனோட ஷார்ட் ஃபார்மான எஸ்கே அப்படின்னு பெருசாக போடுறாங்க. அது போட்டு முடிச்சுட்டு சிவகார்த்திகேயனோட ஃபுல் நேம் போடுறத பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்றத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுறாங்க. அதாவது ஆர் மிஸ் ஆயிடுச்சு, சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுறாங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ணிக்கிறேன்னா இவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கோடி கோடியாக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. எல்லாம் டெக்னாலஜி. இப்படி இருக்கும்போது போய் ஹீரோ நேம்லயா தப்பு பண்ணுவீங்க? இந்த மிஸ்டேக்கை பார்த்த நம்ம எஸ்கே ஃபேன்ஸ் பிரின்ஸ் டீம் மேல செம்ம கான்ல இருக்காங்க. உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய், அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.